செல்வா அண்ணா ஒரு கதை சொன்னால், அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவர் பண்ணது ரொம்ப பெரிய கூத்து. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, செகண்ட் இயர் படிக்கும் போதே ஒரு நாள் வேகமாக வந்து அப்படி புக்கை அப்படி தூக்கி எறிஞ்சார். அப்படியே ஹாயா சோஃபாவில் போய் உட்காந்தார். அம்மா காஃபி அப்படின்னா, எனக்கு அவனுடைய ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருந்தது. என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லைப்பா, இனிமேல் நோ காலேஜ். பக்குங்குது. என்னடா இவன் அந்த 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 என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு தவம் இருந்திருக்கும். சினிமாவிலோட அவ்வளோ கஷ்டப்படல நான். அந்த ஒரு என்ஜினியரை வேண்டாங்கிறான். ஏன்பா இனிமே என்ன பண்ண போற? அவனா சினிமாவா? அப்புறம் என்னமோ நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு அன்றைக்கு கோவம் வரல. கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பையன் வேறு மாதிரி இருக்கான், கேட்கணும். எதுக்குப்பா சினிமா? இல்லைப்பா, எனக்கு மைண்டில் அதுதான் இருக்குது, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு சொன்னேன், இல்லை தம்பி, சினிமா உங்கள் அப்பா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படி இல்லை ராஜா. நீ எங்கே போனாலும் உனக்கு பின்னால் ஒரு டிகிரி வேணும். எப்படி என்னுடைய இனிஷியல் கேன்னு முன்னால் போடுறியோ அது மாதிரி உன் பேருக்கு பின்னாலேயும் 2 எழுத்து இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதை நீ வாங்கு, நானே உன்னை சினிமாவில் கொண்டு போகிறேன்ன. பொய் தான் சொன்னேன். 100க்கு 100, 200% பொய். எப்படியாவது அவனை காலேஜுக்கு போக வைக்கணும். மறுநாள்லேருந்து பேசலை. புக்கோடு தான் காலேஜுக்கு போனான். மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் வந்தான். டேடி, அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சுருந்தேன். நான் அங்கே போய் அந்த டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு அங்கேயே சினிமாவும் படிக்கிற மாதிரி. டெக்ஸ்டைல் மட்டும் படினா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன்றே சேர்த்து அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன். ஓ, என்னை நாடு கடத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல, டிகிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்படி அவர் இப்போ தான் என் மகள் வந்து, அண்ணன் ஒரு கதை வச்சுருக்கான். எனக்கு துள்ளுவதோ இளமைக்கு அப்புறம் இந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஹாலிடேஸில் முடிக்க வேண்டிய படம் பல ஹாலிடேஸ் போயிடுச்சு, ஸ்கூல் டேஸ் போயிடுச்சு, எஜுகேஷனே போயிடுச்சு தனுஷ்க்கு. அவன் அதுலேயே அழறான். நல்லா படிக்கிற பையன். அந்த கதையை என்னம்மா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்பீங்களா? ஓ, நீ வந்து டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை சொல்கிறத ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு? சரி சொல்லு. அந்த பொண்ணு கதை சொல்லுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கிரிப்டு. சரிம்மா, இதை என்ன பண்ணணும்? படமாக எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் டைரக்டரு? செல்வா தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். ஈஸியாக அந்த அந்த வயசுக்கு தகுந்த படப்படன்னு சொல்லிட்டு போகுது. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பெரிய பொண்ணு வருது, விஜயலட்சுமி வர்றாங்க. இப்போ தான் பக்குன்னு நம்ம ஒரு சதி வலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே பெண்களுடைய சட்டம் தான் அதிகம். அவங்க போடுற சட்டத்தை மாற்றுறதுக்கு முடியவே முடியாது. சரி, அவங்க ஏன் எவ்வளோ பேருக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? மகனுக்காக ஒரு படம் பண்ணுங்களேன். விஜயலட்சுமி சொல்கிறாங்க, ஏமா இது அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, இந்த படம் எடுக்கணுன்னா ஒரு 4 கோடி ரூபா தேவைப்படும். எப்படிம்மா எடுக்கிறது? அவனை நம்பி போடுறது. பெரிய பொண்ணு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா, அவன் பண்ணிவிடுவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ரொம்ப நல்லா சொல்கிறான், ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கான். என்னடா இது? இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? அப்போ விஜயலட்சுமி கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ கடன் இருக்குது? இருக்குமா, ஒரு 2.5-3 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்கிறதுக்கு 4 கோடி ஆகும். பெத்த பிள்ளை தானே, கடன் வாங்குங்க. அந்த மாதரசி சொல்கிறாங்க, கடன் வாங்குங்கன்னு. சரி,
கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு காதல் கொண்டேன் வந்தது. செல்வராகவன் ஜெயிச்சாரு, தனுஷ் ஜெயிச்சாரு. என் குடும்பமே அந்த படத்தில் தான் நின்னது. இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அந்த படம் தான். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா அறிவில்லை, கல்வி. இந்த முடிவை நீ எடு அப்படின்னு எனக்கு தீர்மானம் கொடுத்தது அந்த எஜுகேஷன். செல்வராகவன் படித்த படிப்பு, அவன் படத்தில் பாருங்கள், நான் எடுத்த படம் மாதிரி இருக்கவே. என் படத்தில் நல்லா தெரியும், இது ஒரு பட்டிக்காட்டான் எடுத்த படம் நல்லா தெரியும். அவன் படம் என்கிட்ட இன்னும் துள்ளுவது இளமை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு. கல்வி அங்கே வரை கூட வருது, இன்னைக்கும் கூட வருது. அதனால் இந்த கல்விங்கிறதுல உங்களுக்கு இன்னொரு கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டும் கல்வி அல்ல. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் இருக்கு. இந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எத்தனை பேர் பாதுகாப்பு, எத்தனை கோடி டர்ன் ஓவர், அரசியல் எவ்வளவு, இராணுவம் எவ்வளவு, இதில் எந்த முக்கியத்துவமாவது விவசாயத்துக்கு கொடுக்கப்படுதா? விவசாயி தான் உலகத்துக்கே கடவுள். அவன் சோறு போட்டா தான் இராணுவ வீரன் நெஞ்ச நிமித்தி எதிரியை சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதில் ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா, இப்போ கூட சமீபத்தில் வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன். ஒருத்தர் கூட விவசாயத்துக்குன்னு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த நாடு விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம்தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. இன்றைக்கும் எனக்கு சினிமா இல்லைன்னா போல நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமாக வைக்கலாம். இல்லை இதுக்கு வர்றவங்க இப்படி வரணும்னா இது பண்ணியிருக்கணும். இப்போ காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வச்சுருக்கேன். அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக அது ஒரு இயக்கமாக வச்சுருக்கிறோம். சொல்லுங்கள். அசட் அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு இயக்கமாகவே வச்சுருக்கிறோம். அதோட முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்குது. நம்ம மண் சார்ந்த மரங்கள்லாம் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையே அனுபவிக்க வச்சுட்ருக்குறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோக இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊரில் இருக்கிற என்னோடய விவசாய நிலங்களில் முழுமையாக நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இல்லை, அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் விவசாயத்துக்கு டீச்சரை போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். இங்கே என்ன புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச்சு இல்லை. இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போகிறதுக்கு வழிகள் நிறையா இருக்கும். அங்கே நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கிறேன். சினிமா பற்றி தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். கட்டாயம் அங்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு கூட்டு போயிடுங்க. கண்டிப்பாக கட்டாயம். நீங்கள் வந்து மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்கள் செய்கிறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்த உதவும், அறிவை மாற்றும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டம் இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். அண்ணனுக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்கிறது படித்தவன் தான். படிக்காதவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை லட்சம் கோடிகளுக்கு கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கவங்களாம் எவ்வளோ ஒரு கிரிமினல்ஸு, எவ்வளோ படித்தவனுங்க. படித்தவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு.